வணக்கம். உங்கள இன்னொரு ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு பெரிய முரண்பாட்ட பத்தி. ஆமா, ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. இந்தியால இருக்கிற மொத்த தங்கத்துல சுமார் 35% ஒரே ஒரு நிறுவனம் கையாளுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 35%. அது சாதாரண நம்பர் கிடையாது. ரொம்ப பிரம்மாண்டமான அளவு. கண்டிப்பா. இப்போ Q2 FY26, அதாவது வெறும் ஒரு காலாண்டுல அவங்களோட வருமானம் பாத்தீங்கன்னா 17.75 லட்சம் கோடி ரூபாய். ஆத்தி, ஒரு காலாண்டுக்கா? ஆமாங்க. இவ்வளவு பெரிய தொகையை பார்க்கும்போது அந்த நிறுவனத்தோட முதலீட்டாளர்கள்லாம் பணமழையில நனைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? சந்தையின் சிம்மாசனம் அவங்களுக்கு தான் சொந்தம்னு நினைப்போம். இயல்பா எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். ஆனா இங்கதான் விஷயமே இருக்கு. அவங்களோட லாப வரம்பு 1%, 10ல் 1 பங்கு கூட இல்லைன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அதான் உண்மை. இன்னைக்கு நாம ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தோட நிதிநிலை அறிக்கைகள், அப்புறம் மேக்ரோ பொருளாதார தரவுகளை வச்சு அவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கறத முழுமையா உடைச்சு பார்க்க போறோம். நிச்சயமா. இந்த முரண்பாடு தான் சந்தையில பலரையும் பெரிய குழப்பத்துல ஆழ்த்தியிருக்கு. ஒரு பக்கம் பிரம்மாண்டமான வருமானம், இன்னொரு பக்கம் முதலீட்டாளர்களுக்கான லாபத்துல இருக்கிற மிகப்பெரிய வறட்சி. அது ஏன் அப்படி நடக்குது? அத நாம வெறும் எண்களா பார்க்க கூடாது. அந்த வியாபார கட்டமைப்புக்குள்ள என்ன நடக்குது, ஏன் அவங்களால இவ்ளோ பெரிய வருமானத்தை லாபமா மாத்த முடியலங்கிறத ஆழமா அலச வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இவங்களோட அந்த ஸ்கேல், அதாவது அளவை பத்தி பேசிடுவோம். ஏன்னா 35% இந்திய தங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. இல்லவே இல்ல. இப்போ உங்க ஊர்ல இருக்கிற 35% உணவை ஒரே ஒரு கிச்சன் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த சமையல்காரர் ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரரா இருப்பாருன்னு தானே நீங்க நினைப்பீங்க? கண்டிப்பா. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிலைமையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கச்சா தங்கத்தை சுத்திகரிப்பதுல ஆரம்பிச்சு SHUBA ஜுவல்லர்ஸ் வழியா நகை விக்கிற வரைக்கும் எண்ட் டு எண்ட் அவங்க இருக்காங்க. அதாவது தங்கத்தோட எல்லா நிலைகளையும் அவங்க இருக்காங்க. ஆமா. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு எண்ட் டு எண்ட் பிரசன்ஸ் இருக்கிற ஒரே நிறுவனம் இவங்க தான்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான மாடல். இந்த மாடல் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ இருக்கிற மேக்ரோ பொருளாதார சூழல், குறிப்பா 2026 மத்திய பட்ஜெட் இவங்களுக்கு எப்படி கை கொடுக்குது? அரசாங்கம் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரிய 6%லிருந்து 5% குறைச்சிருக்காங்க. இதுவே 2024ல 9% இருந்துச்சு. இப்போ இந்த சுங்கவரி குறைப்பு அப்படிங்கிறது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டெய்ல்விண்ட், அதாவது ஒரு சாதகமான காற்றுன்னு சொல்லலாம். ஓஹோ, சுங்கவரி 5% குறையும் போது சந்தையில தங்க நகைகளோட விலை ஒரு 5 முதல் 8% வரைக்கும் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. விலை குறைஞ்சா மக்கள் அதிகமா வாங்குவாங்களே. கரெக்ட். விலை குறையும் போது இயல்பா வரவிருக்கும் தீபாவளி, தன்ஹெராஸ் மாதிரியான பண்டிகை காலங்கள்ல விற்பனை அளவு ஒரு 25 முதல் 30% வரைக்கும் அதிரடியா உயரும். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு டவுட். நீங்க சொல்றது லாஜிக்கா இடிக்குதே. என்ன இடிக்குது சொல்லுங்க? அரசாங்கம் சுங்கவரியை குறைக்கும் போது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கையில ஏற்கனவே பல ஆயிரம் கோடிக்கு இன்வென்ட்ரி, அதாவது இருப்பு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அப்போ வரியை குறைச்ச உடனே அந்த இருப்போட மதிப்பும் ஒரே ராத்திரியில சரிஞ்சிடுமே. அது அவங்களுக்கு குறுகிய காலத்துல மிகப்பெரிய நஷ்டத்தை தானே உருவாக்கும். இதை எப்படி நீங்க ஒரு சாதகம்னு சொல்றீங்க? மிக சரியான கேள்வி. நீங்க சொல்ற மாதிரி குறுகிய காலத்துல அந்த இன்வென்ட்ரி லாஸ் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அவங்களோட குவார்ட்டர் முடிவுகள்ல திடீர்னு சில சரிவுகளை நம்ம பாக்குறோம். அப்புறம் எப்படி அது லாபமா மாறும்? நான் ஏன் இதை ஒரு நீண்ட கால சாதகம்னு சொல்றேன்னா, வரியை குறைப்பதன் மூலமா அரசாங்கம் நேரடியாக கள்ளச்சந்தையை ஒடுக்குது. அதாவது வரியை கட்டாம கடத்திட்டு வர தங்கத்தோட அளவா சொல்றீங்களா? ஆமாம், அதேதான். சுங்கவரி 9% இருக்கும்போது கடத்தல்காரர்களுக்கு அந்த 9% லாப வரம்பு. அதனால ரிஸ்க் எடுத்து கடத்துனாங்க. ஓகே, இப்போ வரி 5% குறைஞ்சிருச்சு. கரெக்ட். வரி 5% குறையும் போது அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான லாபமே இல்லாம போயிடுது. இதனால கடத்தல் தங்கம் உள்ள வர்றது பெருமளவு குறைஞ்சிடும். அப்போ முறையான வழியில தங்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆமா, அதிகாரப்பூர்வமான ஃபார்மல் சேனல்ஸ் வழியா தங்கம் இறக்குமதி செய்யப்படுறது அதிகரிக்கும். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலைகளை வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்போ இந்த ஆலைகளுக்கு நிறைய வேலை வரும். அதேதான். முறையான வழியில தங்கம் வரும்போது இவங்களோட ஆலைகளுக்கு வர்ற வேலை பளுவும் வியாபார அளவும், அதாவது வால்யூம், பல மடங்கு உயரும். அவங்க லாபம் பார்க்கறதே அந்த வால்யூம்ல தான். இங்கதான் தரவுகள் என்னை பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. நீங்க வால்யூம் பத்தி பேசுறீங்க.
இப்போ Q2 FY26ல இவங்க வருமானம் 161.74% உயர்ந்து 1,75,224 கோடியை தொட்டிருக்கு. பிரம்மாண்டமான நம்பர். ஒரு காலாண்டுக்கு 1.75 லட்சம் கோடி. ஆனா இவங்களோட நிகர லாப வரம்பு என்ன தெரியுமா? வெறும் 0.06%. ம் ம் ஆமா. அதாவது 10,000 ரூபாய்க்கு தங்கம் வித்தா அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் வெறும் 6 ரூபாய். ஒரு வியாபாரத்துல இவ்ளோ குறைவான லாப வரம்புனா பார்த்ததே இல்ல. இது கிட்டத்தட்ட தர்மஸ்தாபனம் மாதிரி செயல்படுறாங்களோன்னு தோணுது. இது எப்படி சாத்தியம்? இத புரிஞ்சிக்க நாம ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை ஒரு பாரம்பரிய நகைக்கடையாவோ அல்லது ஒரு பிராண்டாவோ பார்க்கக்கூடாது. இவங்களோட வியாபார கட்டமைப்பு ஒரு கமாடிட்டி ட்ரேடிங் மாடல்ல தான் இயங்குது. கமோடிட்டி ட்ரேடிங்னா? அதாவது அந்த 1.75 லட்சம் கோடி வருமானத்துல மிக பெரும்பான்மையான தொகை அப்படியே தங்கத்தை வாங்குறதுக்கான பாஸ் த்ரூ காஸ்டாவே வெளியே போயிடுது. ஓ, அந்த பணத்தை வச்சு அவங்க திரும்ப தங்கம் தான் வாங்குறாங்க. கரெக்ட். அவங்க அந்த தங்கத்தை தங்கமா விக்கல, வெறும் சுத்திகரிப்புக்கான ஒரு கைமாத்துறதுக்கான மிகச்சிறிய கட்டணத்தை மட்டுமே லாபமா எடுக்கிறாங்க. எனக்கு இது கேட்கும்போது ஒரு டோல்கேட் மாதிரி தோணுது. ஹைவேல போற பெரிய ட்ரக் அவங்களுடையது கிடையாது. அந்த ட்ரக் அவங்க வழியா போறதுக்கு வாங்கிக்கிற ஒரு சின்ன சுங்க கட்டணம் மாதிரி தான் இவங்களோட லாபமா? அட, மிக சரியான உதாரணம். அவங்க வெறும் டோல்கேட் தான். ஆனா இதுல என்ன பெரிய ஆபத்துனா, சர்வதேச சந்தையில தங்கத்தோட விலை 1 ரூபாய் மாறுபட்டாலும் அதை உடனடியாக அடுத்த முனையில இருக்கிற வாடிக்கையாளருக்கு அவங்களால பாஸ் ஆன் பண்ண முடியலன்னா பெரிய சிக்கல். ஆமா, ஏன்னா அவங்க லாபமே 0.06% தானே. அதேதான். அந்த ஒரு சின்ன விலை மாற்றம் இவங்களோட மொத்த லாபத்தையும் முற்றிலுமா அழிச்சிடும். அதனாலதான் இவங்க லாபம் சீராகவே இருப்பதில்லை. ஓஹோ. மார்ச் 2024ல 337 கோடியா இருந்த லாபம் மார்ச் 2025ல எப்படி 94.9 கோடியா சுருங்குச்சுங்கிறத நாம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்போ மொத்த வியாபாரத்துல லாபம் இல்லைன்னா அவங்க சில்லறை விற்பனையில கவனம் செலுத்தணும். ஏன்னா மக்களுக்கு தங்கத்து மேல இருக்கிற மோகம் என்னைக்கும் குறைய போறதில்ல. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு முதலீட்டாளரை நான் யோசிக்கும்போது அவங்க ஷூப் ஜுவல்லர்ஸ் மூலமா நிறைய லாபம் பார்க்கணும் தான் எதிர்பார்ப்பேன். ஆனா நுகர்வோர் தரவுகள் வேற ஒரு கதையை சொல்லுது. நிச்சயமா. நுகர்வோர் நடத்தையில இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க 2025ஆம் ஆண்டோட முதல் 11 மாச தரவுகளை மட்டும் எடுத்து பாருங்க. சொல்லுங்க, என்ன நடக்குது? கோல்ட் ETF முதலீடுகள்ல சுமார் 313 பில்லியன் ரூபாய்கள், அதாவது 3.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் குவிஞ்சிருக்கு. வாவ், அது ரொம்ப பெரிய தொகையாச்சே. ஆமா, கிட்டத்தட்ட 28.6 டன் தங்கம் ETFல சேகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று சாதனை. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம நேயர்களுக்காக தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த தரவுகளை கேட்கும்போது மக்கள் தங்கத்தை வாங்குறத நிறுத்திட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கரெக்ட், வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா மக்கள் தங்கத்தை முதலீடா வாங்குறாங்க. டிஜிட்டல் வடிவத்திலையும் ETF மூலமாவும் வாங்குறாங்க. ஆனா கழுத்துல போடுற நகையா வாங்குறத பெருமளவு குறைச்சிக்கிட்டாங்க. அதான் உண்மையான நிலவரம் இப்போ. ஏன்னா தங்கத்தோட விலை விண்முட்டுற அளவுக்கு ஏறிடுச்சு. GST, செய்கூலி, சேதாரம் இதெல்லாம் சேர்த்து நகையா வாங்குறது நடுத்தர மக்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்றா மாறிடுச்சு. அதுதான் யதார்த்தம். மக்கள் தங்கத்தை ஒரு ஃபினான்ஷியல் அசெட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ETFல மக்கள் பணத்தை கொட்டும்போது அந்த பணம் நேரா லண்டன்லயோ மும்பைலயோ இருக்கிற பாதுகாப்பு பெட்டகங்கள்ல தங்க கட்டிகளா முடங்குது. அது நகையா மாறுறதில்ல. கண்டிப்பா இல்ல. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு தங்கம் நகையா உருமாறி கைமாறினா மட்டுமே லாபம். ஆமா, அவங்க நகை கடை வச்சிருக்காங்க. ETF முதலீடு ஒட்டுமொத்த தங்கச் சந்தைக்கு சாதகமா இருக்கலாம். ஆனா ஒரு நகை உற்பத்தியாளருக்கு அது எந்த வருமானத்தையும் தராது. இவங்களோட ஷுப் ஜுவல் கடைகளோட விற்பனையை இது நேரடியா பாதிக்குது. இந்த ரீட்டைல் வியாபாரத்தை பத்தி பேசும்போது எனக்கு கேரட்லேண்ட் ஞாபகம் வருது. டிஜிட்டல் ரீட்டைல் ஸ்பேஸ்ல ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த கேரட்லேண்ட்ல ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கணிசமான பங்குகளை வச்சிருந்தாங்களே, அதையெல்லாம் என்ன பண்ணாங்க? அதுதான் இங்க இருக்கிற அடுத்த பெரிய பிரச்சனை. கேரட்லேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா வளர்ந்து வந்த அதிக லாப வரம்பு கொண்ட ஒரு பிராண்ட். ஆனா அந்த பங்குகளை இவங்க டாடா குழுமத்திடம் விற்றுவிட்டார்கள். வித்துட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பணம் வந்திருக்குமே. ஆமா, அந்த விற்பனை மூலம் இவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கேஷ் இன்ஜெக்ஷனா கிடைச்சது. ஆனா அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அதை எப்படி மீண்டும் முதலீடு பண்ண போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் அவங்க முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கல. அது முதலீட்டாளர்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும். கண்டிப்பா. இது முதலீட்டாளர்கள் மத்தியில இவங்க நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கைய ரொம்பவே குறைச்சிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ரீட்டைல்ல இருந்து ஒரு மாபெரும் சொத்தை வித்துட்டாங்க.
இப்போ வெளியில டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், மலபார் கோல்ட் மாதிரியான ஜாம்பவான்கள் கூட நேரடியா மோதிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்கலாம் பெரிய பிளேயர்ஸ். இந்த நிறுவனங்கள்லாம் பலாயிரம் கோடிகளை மார்க்கெட்டிங்ல கொட்டி வாடிக்கையாளர்களை தங்கப்பக்கம் இழுத்து வச்சிருக்காங்க. இவங்கள மீறி ஷுப்பு ஜுவல்லர்ஸ் எப்படி முன்னுக்கு வரப்போகுதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சந்தையில பிராண்ட் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அத உருவாக்குறது சாதாரண விஷயமே இல்ல. எந்த ஒரு தெளிவான வியூகமோ இல்லாம சில்லறை விற்பனையில ஜெயிக்க முடியாது. சரி, இப்போ ஒரு முதலீட்டாளரா எண்களை பாப்போம். நிறுவனத்தோட நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மை இல்ல. லாப வரம்பு 0.06%. ரீட்டெயில்ல கடும் போட்டி. இது எல்லாம் தாண்டி ஒரு முதலீட்டாளரா நான் ஏன் இந்த நிறுவனத்துல முதலீடு செய்யணும்? நீங்க கேக்குற இதே கேள்வியதான் பங்குச்சந்தையும் கேக்குது. கடந்த 3 வருஷத்துல இவங்களோட ROE வெறும் 4.23% தான் தரவுகள் சொல்லுது. என்னோட பணத்தை ஒரு சாதாரண பேங்க் FDல போட்டாலே எனக்கு 6.5% உறுதியான வட்டி கிடைக்கும். ஆமா, எந்த ரிஸ்க்கும் இல்லாம கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எந்த பாதுகாப்பும் இல்லாத கடுமையான ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற ஒரு கமாடிட்டி வியாபாரத்துல ரிஸ்க் எடுத்து வெறும் 4.23% லாபத்துக்காக நான் ஏன் முதலீடு செய்யணும்? அதான், இதத்தான் நம்ம வேல்யூவேஷன் பாரடாக்ஸ், அதாவது மதிப்பீட்டு முரண்பாடுன்னு சொல்றோம். சந்தை ஒரு நிறுவனத்தை எப்படி மதிப்பிடுதுங்கிறத இவங்களோட PE மற்றும் PB விகிதங்கள் தெளிவா காட்டுது. அது எப்படி இருக்கு? இவங்களோட PE விகிதம் 73x இருக்கு. ஆனா அதை விட முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது PB விகிதம். அது வெறும் 0.3x இருக்கு. நேயர்களுக்காக நான் இது கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன். PB விகிதம் 0.3x அப்படிங்கறதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு நிறுவனத்தோட சொத்து மதிப்பு ₹1 புத்தகத்துல இருந்தா சந்தையில அந்த பங்கோட விலை வெறும் 30 பைசாவுக்கு தான் வர்த்தகமாகுது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பொதுவாகவே வேல்யூ இன்வெஸ்டர்கள் இப்படி அடிமாட்டு விலையில கிடைக்கிற பங்குகளை தேடி தான் வாங்குவாங்க. ஆனா இங்க இது ஒரு வேல்யூ ட்ராப் மாதிரி தெரியுது. நீங்க சொல்றது 100க்கு 100% உண்மை. நிறுவனத்துக்கிட்ட பிரம்மாண்டமான சொத்துக்கள் இருந்தாலும் அதிலிருந்து லாபம் ஈட்டக்கூடிய திறமையோ கட்டமைப்போ அந்த நிர்வாகத்துக்கிட்ட இல்லைன்னு சந்தை முழுமையா நம்புது. அதனாலதான் இதுக்கு இவ்வளவு குறைவான மதிப்பீடு. நான் சொல்றது சரிதானே? ஆமா, சந்தை இவங்களோட சொத்து மதிப்பை விட நிர்வாகத்தின் மூலதன ஒதுக்கீட்ட, அதாவது கேபிட்டல் அலோகேஷனை சந்தேகப்படுது. ஓஹோ. பல வருஷங்களா தொடர்ந்து பலாயிரம் கோடிகள் வருமானம் பார்த்தாலும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பைசா கூட டிவிடெண்டா இவங்க கொடுத்ததில்ல. டிவிடெண்ட் கூட கொடுக்கலையா? இல்ல. ஒரு நிறுவனம் வேகமா வளரும்போது லாபத்தை மீண்டும் வியாபாரத்திலே போடுறது நியாயம். ஆனா இங்க வியாபாரமும் தேக்க நிலையில இருக்கு, லாப வரம்பும் இல்ல, முதலீட்டாளர்களுக்கும் எந்த பலனும் இல்ல. இதெல்லாமே ரொம்ப நெகட்டிவா போற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிற மாதிரி இதுல 2 விதமான சாத்தியக்கூறுகளையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. மார்க்கெட்ல நிலவரங்கள் சாதகமா நடந்தா என்னாகும், பாதகமா நடந்தா என்ன ஆகும்னு பிரிச்சு பார்ப்போம். முதல்ல ஒருவேளை உலக பொருளாதாரம் மந்த நிலைக்கு போய் எல்லாமே மோசமா போச்சுன்னா இவங்களோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகும்? ஒரு மோசமான சூழ்நிலையில என்ன நடக்கும்னா தங்கத்தோட விலை திடீர்னு ஒரு 15 முதல் 20% சரிவடையலாம். உலகளாவிய மந்தநிலை காரணமா இவங்களோட வெளிநாட்டு நகை ஏற்றுமதி கடுமையா பாதிக்கப்படலாம். அப்போ அந்த 0.06% லாபம் என்னாகும்? ஏற்கனவே நூலிழையில இருக்கிற அந்த லாப வரம்பு மைனஸ்க்கு போக வாய்ப்பிருக்கு. அப்படி ஒரு நெருக்கடி வந்தா இவங்களோட ஒட்டுமொத்த லாபமும் வெறும் 50 முதல் 80 கோடியாக சரிஞ்சிடும். பங்குச்சந்தை இதை சும்மா விடாதே. ஆமா, பங்குச்சந்தை இத ரொம்ப கடுமையா தண்டிக்கும். நிறுவனத்தோட ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு 1200 முதல் 2000 கோடியாக சுருங்கிவிடும் அபாயம் இருக்கு. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரத்த களரியா அமையும். கேட்கவே பயமா இருக்கு. ஆனா இதுவே அப்படியே நேர்மாறா எல்லாமே அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சா என்ன ஆகும்? அதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சுங்க வரி குறைப்பால உள்நாட்டு விற்பனை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருந்தா அது ஒரு நல்ல ஆரம்பம். அதே போல இவங்களோட ரீட்டைல் பிராண்டான ஷுப் ஜுவல்லர்ஸ் கடைகளை இந்தியா முழுக்க ஆக்ரோஷமா விரிவுபடுத்தி ஒரு 500 கடைகளை தாண்டினாங்கன்னா சில்லறை விற்பனை மூலமா கிடைக்கிற அதிக லாப வரம்பு இவங்களோட மொத்த பேலன்ஸ் ஷீட்டையும் மாற்றி அமைக்கும். ஓஹோ, லாப வரம்பு எவ்வளவு உயர்ந்தா நல்லா இருக்கும்? லாப வரம்பு ஒரு 0.25% உயர்ந்தா கூட போதும். அதே சமயம் தங்கத்தின் விலையும் உச்சத்திலேயே இருந்தா இவங்களோட லாபம் 500 முதல் 700 கோடியை எளிதா எட்டும். அப்போ மார்க்கெட் இவங்கள வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்குமா? ஆமா, அந்த நிலைமையில சந்தை இவங்கள ஒரு கமோடிட்டி ட்ரேடரா பார்க்காம ஒரு ரீட்டைல் பிராண்டா பார்க்க தொடங்கும். அடுத்த 5 வருஷங்கள்ல சந்தை மதிப்பு 10,000 முதல் 14,000 கோடியை தொடும். ஆனா இது நடக்கணும்னா நிர்வாகத்தோட சிந்தனையில ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். அப்படி ஒரு மாற்றம் நடக்கும்னு இப்போதைக்கு இல்ல.
சரி, இப்போ ஃபைனல் மதிப்பீட்டுக்கு வருவோம். இவ்ளோ தரவுகள் அலசுனதுக்கு அப்புறம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துக்கு 10க்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம்? ஒரு நீண்டகால முதலீட்டாளரா நான் இதை என் போர்ட்ஃபோலியோல வைக்கலாமா? நிதி நிலைமை மதிப்பீடு, வளர்ச்சி வாய்ப்புகள், நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சந்தை நிலவரம்னு எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா இந்த நிறுவனத்துக்கான மதிப்பீடு 10க்கு 4.5 மட்டும்தான். 10க்கு வெறும் 4.5 தானா? அப்ப இது நீண்ட காலத்துல முதலீட்டாளர்கள் செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு பங்கு இல்லைன்னு சொல்றீங்க? உறுதியாக இது ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கான நிறுவனம் கிடையாது. தயவு செஞ்சு தவிர்ப்பது நல்லது. இந்தியாவின் 35% தங்கத்தை கையாளுறாங்க என்கிற அந்த பிரம்மாண்டம் அவங்களோட வருமானத்துல மட்டும்தான் தெரியுதே தவிர அத லாபமா முதலீட்டாளர்கள் கைக்கு வரதில்ல. அப்போ யாருக்கு தான் இந்த பங்கு செட் ஆகும்? எப்போதெல்லாம் தங்கம் விலை ஏறி இறங்குதோ அந்த செய்திகளை வச்சு குறுகிய கால வியாபாரம் செஞ்சு லாபம் பார்க்குற டாக்டிக்கல் ட்ரேடர்களுக்கு மட்டுமே இது உகந்தது. அவங்க தங்களோட ரீட்டைல் பிசினஸை பெருசாக்குற வரைக்கும் நீண்டகால முதலீட்டாளர்கள் இதுல இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. இந்த அலசல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். பங்குச்சந்தையில ஒரு நிறுவனத்தோட டாப் லைன், அதாவது அவங்களோட ஒட்டுமொத்த வருமானத்தை மட்டும் பார்த்து நம்ம எப்பவும் ஏமாந்துடக்கூடாது. கண்டிப்பா 1,75 கோடி வருமானம் வந்தாலும் அதுல இருந்து எவ்வளவு லாபம் முதலீட்டாளர் கைக்கு வருதுங்கிற பாட்டம் லைன் தான் ஒரு வியாபாரத்தோட உண்மையான ஆரோக்கியம். 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு நம்ம பேசி முடிக்கும்போது உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வி எழுப்ப நான் விரும்புறேன். இந்தியாவோட 35% தங்கத்தை கையாளும் ஒரு மாபெரும் நிறுவனத்தால் கூட பல லட்சம் கோடிகளை புரட்டியும் தனது முதலீட்டாளர்களுக்கு ஒரு சாதாரண வங்கி வட்டிக்கு நிகரான லாபத்தை கூட கொடுக்க முடியல. இங்க நிஜமான சிக்கல் அந்த நிறுவனத்தோட வியாபார முறையில இருக்கா, அல்லது எந்த ஒரு உற்பத்தியோ தொடர்ந்து வருமானமோ ஈட்டி தராத தங்கம் அப்படிங்கிற அந்த உலோகத்தின் மீது நாம காலங்காலமா வச்சிருக்கிற கண்மூடித்தனமான மோகத்துல இருக்கா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவுகளோடு அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து தேடுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள்.